ஹாய் வணக்கம். இன்றைக்கு இந்த லுக் தான் செய்து காட்ட போகிறேன். முதலாவதாக பேஸ் உதா பியூட்டி பலத்துலேருந்து போட்டிருக்கிறேன். அடுத்ததாக அனஸ்டேஷியா மார்க்லேருந்து ஐப்ரோ சாக்லேட் கலர் போடுறேன். எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதால் கொஞ்சம் திக்னஸாக கொஞ்சம் கீறுறேன். கொஞ்சம் லைட்டாக கூட இருக்கிற வைக்க குறைவாகவே போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு குறைவாக இருக்குது, அப்போ அதால் கொஞ்சம் வடிவாகவே கீறுறேன். முன்பக்கத்துக்கு கூட போடாமல் லைட்டாக போட்டுட்டு பின்பக்கத்துக்கு தான் நல்லா டார்க் கொண்டு வரேன். அப்போ தான் ஒரு வடிவொண்டு இருக்கும் ஐப்ரோ கீறுறதுல. இந்த மாதிரி பின் ப்ரெஸ்ஸால் செய்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நான் டெய்லி பாவிக்கிற மாதிரி தான் மெக் பலத்திலேருந்து கன்சீலர் கீழே போடுறேன். கன்சீலர் இல்லாதவ இது கூட போடலாம், ஃபவுண்டேஷன் கூட போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த இடம் மறையும், உங்களுக்கு விளங்கும். அந்த இமையெடுத்த அடையாளங்கள் எல்லாம் மறையும். அதே கண்ணு கீழே எல்லாமே கன்சீலரை வடிவாக போட்டு மேல் பக்கம் எல்லாம் போட்டால் தான் அந்த ஐப்ரோவில் ஒரு நல்ல ஒரு வடிவொண்டு வரும். இப்போ உங்களுக்கு விளங்கும் பார்க்க ஐப்ரோவை. அதுக்கு பிறகு 2Pix மார்க்கில் இருந்து ஃபவுண்டேஷன் முகத்துக்கு அந்த கலர் தான் போட போகிறேன். ஆனால் கண்ணடிக்கும் ஒரு கொஞ்சம் போட்டுட்டு திருப்பி பவுடர் மெக்கில் இருந்து அந்த கண்ணடிக்கே போடுறேன். போட்டுட்டு இந்த செலோ டேப் இதால் கண் மேக்கப் செய்ய போகிறேன். இப்போ கண்ணடிக்கு அந்த ஒரு கோடா வடிவாக வாரதுக்காக இந்த மாதிரி செலோ டேப் சைட்டில் ஒட்டி இருக்கிறேன். அதுக்கு பிறகு மொஃபி ஃபெலத்தில் இருந்து ஷேடோ பாவிக்கிறேன். லைட்டாக ஒரு ப்ரௌன் சேர்ந்த மாதிரி முதல்ல கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு எல்லோ சேர்ந்த மாதிரி கொடுத்து ப்ரௌன் மூளைக்கு கொடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக போடுறேன், ஒரு கோல்டு மாதிரி. அதுக்கப்புறம் சைட்டுக்கு திருப்பியும் லைட் கலர் கொஞ்சம் கொடுத்துட்டு இப்போ நான் வளமையாக போடுறேன் மெக்கிண்ட லைனர் போடுறேன். அதுக்கப்புறம் இப்போ செலோ டைப் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கீழே எல்லாம் க்ளீன் பண்ணுறேன். ஏன்டா நான் போட்டபடியாக கீழே கொட்டுண்டு இருக்கும், அதால் ஃபுல்லாகவே ஒரு வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு இப்போ நான் வளமையாக போடுறேன் ஹன்சீலர் தான், மேக்கின் ஹன்சீலர் தான் நான் போடுறேன். லைட்டாக கொஞ்சமாக அப்படி மெதுவாக போட்டு ஃபுல்லாக மறைக்கணும் நாங்கள். இப்போ பாருங்கள், சரியான வாசி முகத்தில் இந்த பக்கம் முகத்தையும் இந்த பக்கம் சரியான வித்தியாசம். அதுக்கு பிறகு பஞ்சால் இந்த மாதிரி ஒருக்கா முகத்தில் நல்ல வடிவாக பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அதே ஃபவுண்டேஷன் தான் இப்போ நல்ல ஜெலோ சேர்ந்த ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு இதாக இருக்கும், எங்கெண்ட கலர்காரருக்கு நல்ல வடிவாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு அமர்த்தின மாதிரி இல்லாமல் மெதுவாக ஃபவுண்டேஷனை போடணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு மெக் இந்த ஹன்சீலர் போடுறேன். அதுக்கு பிறகு மெக் பவுடர் NC45 தான் எனக்கு போடுறேன். ஓகே, அந்த மாதிரி ஃபுல்லாக லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணு கீழே ஒரு ப்ரௌன் மாதிரி சாதுவாக கொடுக்குறேன். உங்களுக்கு கருப்பு கூட கொடுக்க விருப்பம்னா கொடுங்க. நிக்ஸில் இருந்து முகத்தை கொண்டோர் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இந்த கண்ணை பக்கம் சேவ் பண்ணி அப்படி காட்டுறேன். பாருங்கள், இந்த ஒடுக்கி காட்டைக்குள்ளே எப்போவும் இந்த வாயடியில் இருந்து அப்படி இந்த வாய் இதில் இருந்து அப்படியே அந்த காது பக்க முடிவோடு போகணும். அப்போ தான் அந்த சரியான ஒரு சொக்கு உள்ளுக்கு போன மாதிரி ஒரு தன்மை தெரியும். அதுக்கு பிறகு மூக்கு வடிவாகவே செய்யணும். ஏன்னா மூக்கு இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் வளைச்சி கொடுத்தாலும் சொத்தி மூக்கு மாதிரி வந்துடும். அதுக்கு பிறகு 2Pix மார்க்கில் இருந்து தான் ஹைலைட் போடுறேன். ப்ளஷ் போட்டேன்னா மெக்கில் இருந்து அது படம் எடுப்படையில். இப்போ லிப்டிக் மெக்கில் இருந்த லைனர் போடுறேன். அந்த லைனரையே லைட்டாக அப்படி சொண்டு ஃபுல்லாக கொண்டு வந்தேன் நான். அதுக்கு பிறகு க்ளோவுக்கு நான் மெக்கில் இருந்து தான் பாவிக்க போகிறேன். இப்போ மெக்கில் இருந்து அதுக்கு மேலே கொஞ்சம் க்ளோ தன்மைக்கு போட்டேன் நான். இப்போ லைட்டாக ஒரு சிம்பிள் மாதிரி ஒரு கேர்ள் பண்ணி காட்ட போகிறேன். முன்பக்கத்துக்கு இப்படி கொஞ்சம் சுருள் வந்த மாதிரி அந்த ஒரு கோடா எடுத்து கேர்ள் பண்ணுறேன். அந்த ஒரு கொஞ்சமாக அப்படி லைனாக எல்லாத்தையும் அந்த மாதிரி ஹேர்ல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் அப்படியே முன்பக்கத்துக்கு மட்டும் பின்னுக்கும் முடிவில் மட்டும்தான் ஹேர்ல் பண்ணுறது. ஃபுல்லாக தலை மேல் பக்கத்துலேருந்து ஃபுல்லாக வராது இந்த முன்பக்கத்துக்கு. அதுக்கு பிறகு இதை எடுத்து போட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக பேக்கம் பண்ணிவிட்டு அதை கொண்டே லைட்டாக அப்படியே ஹேர்லை கொண்டே குத்துறேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாடல் பிடிக்கும். இந்த முறை செய்து காட்டியிருக்கிறேன். ஃபுல்லாக காட்டையில் கட் பண்ணி தான் அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ அதே ப்ளூவில் தான் தோடும் போடுறேன். ப்ளூவில் போட்டு வைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். ஒரு இந்த மாதிரியான லுக் விரும்புகிறவைக்காக இந்த லுக் செய்து காட்டினான். ஓகே, பாய்.